தெளிவுறவே அறிந்திடுதல். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆனந்தம் என்கின்ற மகுட பெயரை தாங்கி இயங்கி வரக்கூடிய சமூக சேவை மையத்தின் ஆணிவேராக திகழும் என் அருமை சகோதரர் திரு செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்காக என்னோடு தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த அருமை சகோதரர் திரு ராஜ்வேல் அவர்களே, மேடையில் என்னோடு நாற்காலிகளை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் ஆருயிர் சகோதரர் திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களே, திரு ஜெயராம் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு சதீஷ் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, வணக்கம். எனக்கு முன்னாலே என்னை அறிமுகம் செய்த அருமை தங்கை ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க. உடனே எனக்கு அந்த அஜித் குமார் படம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மிரரை கரெக்டா வச்சோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு வேற எந்த மாதிரியும் முடி வளர்றது இல்லை. அதான் ஒரு இந்த வருடத்தின் ஆகச்சிறந்த நான் பங்கு கொள்ளுகின்ற ஆகச்சிறந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் கருதுகிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை முன்வைத்துதான் நிகழ்ச்சிகள் அமைவது வழக்கம். இன்றைக்கு தான் பயன் பெற்ற ஒரு அமைப்பிற்காக அந்த நோக்கத்தோடு சேர்ந்து தன்னை இணைந்து கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வோடு இங்கே இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்ற அருமை பெருந்தகை திரு தர்மராஜ் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு 5 to 8 நிமிடம் தான் பேசினார். அவர் பேசியதில் ரொம்ப நம்மளெல்லாம் ரொம்ப ஆகர்ஷிக்கிற எந்த ஒரு அலங்கார சொற்களும் இல்லை. ஆனால் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு குடிமகனாக அவர் நின்று பேசியது என்னை கேட்டால் இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பொறுப்பில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் சமூக தலைவர்களாக நான் கருதுகிறேன். என்னை கேட்டா செல்வகுமார் அப்படிங்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு லீடர். ஹீ இஸ் a லீடர். அவர் ஒரு சமூக சேவகளாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த உலகத்திற்கு தருகின்றவராக இருக்கலாம். பட் ஹீ இஸ் a லீடர். மக்களை இப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வருங்காலத்தை வடிவமைக்கின்றவர்கள். அந்த வடிவமைக்கின்ற அந்த பெருமக்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு என்ன ஒரு விஷயம், இப்போதைக்கு ஒரு டீச்சரா, இது நான் ஆசிரியராக இருந்து 24 வருடங்கள் முடிந்து இந்த ஜூலை மாதம் வந்ததுன்னா என்னுடைய பொன்விழா தொடங்குகிறது. என்னுடைய கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை. இந்த 24 வருஷத்துல என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது, ஃபெயிலாக விட்டதில்லை. அந்த சகோதரி ஒருத்தங்க இங்க நின்று பேசினாங்க. அவங்க திவ்யாவா, அவங்க பேசினாங்க. நான் இன்றைய இளைஞர்களை பார்க்கிறேன். 5 நிமிஷம் நான் போன்ல எடுத்துக்குவேன் என்னால் இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்றதுக்கு. ஆனால் என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் 10 நிமிஷம் எடுத்துக்குவேன். அவங்களே டயர்டாகி ஃபோன் வச்சிருவாங்க. அவங்க பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து சரியான டைம்ல தான் அந்த மியூசிக் வருது. எனக்கு தெரிந்து இந்த சமூகத்தில் வாய்ப்புகளால் வளர்கின்றவர்களை காட்டிலும் வளர்ந்து விட்டு தனக்கு எந்த வாய்ப்பு தரப்பட்டதோ அந்த வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு
ஆகச் சிறந்த அறத்தோடு கடத்துகின்றவர்கள் தான் இன்றைக்கு அவசியம் என்று ஒரு ஆசிரியையாக நான் கருதுகிறேன். அறத்தோடு ஒரு விழுமியத்தை, ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. நான் அடிப்படையில் யோசிச்சு பார்க்கிறேன், கல்வி ரொம்ப முக்கியம். இப்ப சதீஷ் சார் பேசும்போது ஒரு ரொம்ப ஃபேண்டசியா இருந்தது. எனக்கு 40 வயசு தான் எனக்கு ஆகுது. ஆனால் நான் 2000க்கும் அதிகமான வீடுகளை நான் கட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இருந்து எல்லோருக்கும் நான் தந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகின்ற பொழுது, நிறைய படித்தவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு ஃபேண்டசைஸ்டான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுவது, ஆனந்தம் போன்ற ஃபவுண்டேஷன்ஸை பயன்படுத்தி கொண்டு இன்றைய இளைஞர்கள் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் சம்பளம் வாங்குவதா சம்பளம் கொடுப்பதா என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு ஆசிரியையாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷனுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம்னு நான் நினைக்கிறேன். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இது சொல்வது புறநானூறு. புறநானூறு நமக்கு இப்படி சொல்லி தருகிறது. நீ படித்து விடு, படித்தால் மட்டும்தான் வேற்றுமை தெரிந்த நால்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று ஜாதியால் இனத்தினால் நீ பின்தள்ளப்பட்டாலும் நீ கல்வியை மட்டும் ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டால், யார் உன்னை ஜாதியாலும் இனத்தாலும் பின்தள்ளினார்களோ அவர்கள் உன் கால்களில் வந்து விழுவார்கள் என்று சொன்ன ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் நம் சங்க தமிழனாக நமக்கு முப்பாட்டனாக இருந்திருக்கிறார். கல்வியை மட்டும் கையில் பிடித்துக் கொள்வது, அந்த கல்வியை வைத்துக்கொண்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்களை லீடர்ஷிப் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், அடுத்தவர்களுக்கு லீடரா இருக்கிறத விட முதல்ல நமக்கு நல்ல லீடர்ஸா. எனக்கு எது லீடர்ஷிப்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதர் தெரேசா ஒரு கடைக்கு போனாங்க. என் குழந்தைகளுக்கு பசிக்குது எதேன்னு கூட, அவன் அப்போதான் கடை ஓபன் பண்ணியிருக்கான். காரி துப்பிட்டான், கோபத்துல இருந்தான். உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த கையை முடியுது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானே இந்த கையை நீட்டிருக்காங்க. அவன் கதிகலங்கி போயிட்டான். அவன் கோபம், அவனுடைய வேகம் எங்க போச்சுன்னு தெரியல. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அவன் அந்த மாதத்திலிருந்து தன் வருவாயிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. தனக்கு முன்னால் யார் கேடு கெட்டவர்களாக இருந்தாலும், விழுமியம் தவறுகின்றவர்களாக இருந்தாலும், அவர்களை சரியான பாதைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறிய அசைவு நம்மிடத்துல இருந்துட்டோம்னா நாம தான் லீடர். அது உங்ககிட்ட இருக்கா? அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க மதம், ஜாதி இதெல்லாம் கடந்து நான் யோசிக்கிறேன். நான் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவன். எனக்கு தெரியல, பேராவூரணியிலிருந்து ஒரு தம்பி, அவன் அவ்வளோ சாதாரணமான ஒரு குழந்தையா இருந்திருக்கான். அவன் இன்னைக்கு படிச்சு ஆளாகி 15,000 பேர் எழுதின அந்த எக்ஸாம்ல 7th இடம் இன்னைக்கு ஒரு ஜெயிலரா இன்னைக்கு அதை பொறுப்பெடுத்து இன்னைக்கு செருப்பு கூட போடாம இந்த மேடையை மிதிக்கின்ற பொழுது எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு நின்று 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஒரு அந்த ஜெஸ்டர் இருக்கு இல்லையா, செல்வம் சார் உண்மையாவே ஜெயித்த தருணங்கள். இதெல்லாம் தான் ஜெயித்த தருணங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப உயர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆழமா வாசிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நம்மெல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனா ஏதோ ஒரு புள்ளியில் நம்மை ஆனந்தம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளை இணைச்சிருக்கு இல்லையா? இந்த விதி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவின் மீது நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்ச சக்தி மீது நம்ம நம்பிக்கை கொள்வோம். எங்கேயோ அந்த பிள்ளை சொல்றா, நான் சுவர் கூட கிடையாதுங்க எங்க வீட்டுல, நாங்க ஓலை குடிசையில இருந்தோம், ஓலை தான் எங்களுக்கு சுவர் அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை எந்த இடத்துல அந்த ஓலை குடிசை இருந்ததோ அங்கேயும் ஒரு கல்வீடு கட்டி தன்னுடைய அம்மாவுக்கு தந்திருக்கா. அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அவளை எந்த நேரத்தில் குறித்து கொண்டது, எந்த வினாடியில் அவளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கையில சேர்ந்தது, இந்த தகவல் சேர்ந்தது. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன்.
அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பொறுப்பில் ஜெயிலர் பொறுப்பில் இருந்த அந்த தம்பியினுடைய பேர் எனக்கு சரியா வரல, குணா சொன்னதுதான். இப்ப நான் யாருக்கேனும் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னால் நான் தகவல்களை சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீங்க கரியர் கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தரீங்கன்னா நீங்க எக்யூப்டா இருக்கணும். நமக்கு பல விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய வக்கீல்களுக்கே கிளாட் எக்ஸாம் ஒன்று இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் நீட் எக்ஸாம் மாதிரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி கிளாட் உட்கார்ந்து எழுதி பெங்களூர்ல போய் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றவங்களே எனக்கு தெரியும். அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசு. வக்கீல் படிப்பு தானே சாதா கிடையாது, பெரிய படிப்பு. யூபிஎஸ்சி மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துல போய் படிக்கணும். காமர்ஸ் நீங்க எங்கேயும் படிக்கலாம். ஸ்ரீராம் காலேஜ்ல படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? எக்கனாமிக்ஸ் எங்க வேணாலும் படிக்கலாம். ஸ்டீஃபன் காலேஜ்ல போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அந்த இடத்துக்கு நாம போகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நிக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும். நீங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு சொல்வார், விதின்னு ஒண்ணு கிடையாதுங்க, இருக்குதான். ஆனா அந்த விதியை உப்பக்கம் காண்பர் என்கின்ற ஒரு சொல் வள்ளுவன் தருகிறார். இப்ப நான் மீர்சாஹிப்பேட்டையில ஒரு 5 குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. சான்ஸே கிடையாது. தமிழ் யாருக்குமே தெரியாது. எங்க அப்பாக்கெல்லாம் தமிழ் உன்ற என்றதான் பேசுவார், தெரியாது. எங்க அம்மாவுக்கு அது கூட தெரியாது. தமிழே பேசாத, தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திற்குள் பிறந்து வளர்ந்து 9th ஸ்டாண்டர்ட்ல முடிவு பண்ற நான் தமிழ் தான் படிப்பேன். எது என்னை தேர்ந்தெடுத்தது? ஒரு செய்தியை நான் சொல்றேன், உங்கள் உள்மனதை கொஞ்சம் எழுச்சி கொண்டு உட்கார வைங்க. நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீங்க தயாரா இருக்கும். நீங்க தேடி எந்த துறைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தயாராக இருந்தால் அது உங்களை சேரும். சீடன் தயாராக இருந்தால் குரு சேருவார். ஒரு 4 நாள் முன்னாடி இப்பதான் ஐபிஎல் டோர்னமெண்ட் சீசன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம நடந்து போயிட்டு இருந்தா பக்கத்துல நடிகர் தனுஷ் ஒரு தரம் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்புறம் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கையெல்லாம் கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு தருணத்தை உங்க எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு. அப்போ சார் என் படம்லாம் பார்ப்பீங்களா? ரொம்ப நல்லா பார்ப்பேங்க. எது சார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று, அந்த அசூரனில் ஒரு டைலாக் ஒன்று வரும். கடைசியில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார், ரூபா கொடுத்தா பிடிங்கிடுவாங்க, சொத்து கொடுத்தாலும் பிடிங்கிடுவாங்க, படிப்பு மட்டும் தான் உன்னை காப்பாற்றும் அப்படின்வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் அதுதான் உண்மை. அது நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவலங்களை போற்று மீன்ஸ் அவலங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம். அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். கல்வி மட்டும்தான் ஒருத்தனுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பி உங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் இந்த ஆனந்தம் என்ற விழுதுகள்ன்ற ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து இத்தனை ஒரு 871 பேர் இது வரைக்கும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார். ஆனந்தம் செஞ்ச வேலை ஒரு பாலைவனத்தில் சாகக்கூடிய ஒரு செடிக்கு தண்ணியை ஊற்றி உங்கள் எல்லாத்தையும் ஒரு செடியாக வளர்த்து ஒரு மொட்டுக்குள்ளாக இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே. ஆனால் பல கடமைகள் உங்களுக்கு இருக்குது. எல்லாருமே எல்லாருமே செட்டிலான ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனில் இருப்பீங்கன்னு நினச்சேன். வரும்பொழுது எல்லாருமே படித்து இப்போ தான் முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் கையில் இருக்குது. ஆஸ் அ சின்சியர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். இன்றைக்கி நம்மளுடைய சொசைட்டியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டெப்த் ஆஃப் லீடர்ஷிப், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல லீடர்ஷிப் எந்த ஒரு துறைக்கு போனாலும் சரி அதுக்கான பற்றாக்குறை இன்றைக்கி இருந்துட்டு தான் வருது. இன்றைக்கி பொலிட்டிக்கலாக சொல்லணுன்னா நான் சொல்லுவேன், ஒரு பொறுப்புமிக்க ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய தன்மை நிறைய இடத்துல குறைகள் இருக்குது. சோஷியல் ப்ராப்ளம்னு சொன்னால் இன்றைக்கி ஜாதியம் இருக்குது, ஜாதி வேற்றுமை இருக்குது, மதவாதம் இருக்குது நம்ம நாட்டில். இதை ஏற்று போராடக்கூடிய சூழல் நம்ம இருக்கோம். எக்கனாமிக்கலி சொன்னோன்னா இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பாவர்ட்டி ஜாஸ்தி இருக்குது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. க்ரோத் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. ரிச்சர் ஆர் கெட்டிங் ரிச்சர், பூர் ஆர் கெட்டிங் பூரர். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்.
இன்னைக்கு இதுதான் சமுதாயத்தின் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு நம்ம ஆனந்தம் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி ஒரு செடியில் ஒரு முட்டுக்களாக இருக்கீங்க. நீங்கள் மலர்ந்து மனம் பரப்பணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஷுட் டெவலப் லீடர்ஷிப் வித்தின் யுவர் செல்ஃப். ஆனந்தம் செஞ்சதை ஒன்றை திரும்ப ஆனந்தத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் சொன்னாங்க நான் ஆனந்தத்துக்கு இதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். யூ ஃபீல் ரியலி ப்ரௌட் அபவுட் வாட் யூ ஹவ் அச்சீவ்டு. யூ ரொமான்டிசைஸ் யுவர் ஸ்ட்ரகிள். நானும் இதே மாதிரி ஒரு பாதையில் தான் வந்தேன். மேபி எங்கள் அப்பா எனக்கு 3 வேளை சாப்பாடு போடக்கூடிய வசதி இருந்தது. அதை தவிர இந்த நிலைமைக்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் பண்ணேன். அப்புறம் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதி ஜேஎன்யூக்கு போனேன். அங்கே தான் 10 வருஷம் என்னுடைய பல்கலைக்கழக படிப்பு நடைபெற்றது. அங்கே தான் எம்ஏ பண்ணேன், எம்ஃபில் பண்ணேன். ரொம்ப கஷ்டம்தான். அப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் 700-800 மெஸ் ஃபீஸை கட்டி எல்லாம் படித்து எல்லாரும் ஒவ்வொரு வகையில் கஷ்டப்பட்டிருப்போம். அவர் கஷ்டப்பட்டிருப்பார், எல்லாருமே பண்ணியிருப்போம். ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபேக்ட் தட் நீங்கள் எல்லாரும் உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து சொசைட்டிக்கு ஏதாவது தரணும் அப்படிங்கிறத எல்லாருமே பிரதிபலிக்கிறீங்க. யூ மேனிஃபெஸ்ட் தட் இன் யூ. தட் இஸ் வெரி வெரி குட் திங் டு சி. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கணும் உங்கள் சொசைட்டியில் அப்படிங்கிறதோட ஒரு வேல்யூஸோடு நீங்கள் எல்லாரும் உங்கள் பயணத்தை தொடரணும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஒரு ஆளுக்கு ஒரு 4 பேருக்கு எஜுகேஷன் கொடுக்கறதோட உங்களுடைய கடமை என்பது பூர்த்தி அடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் நம்ம சொசைட்டியில் நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நம்ம எப்படி அந்த விஷயங்களை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம். இன்னைக்கு எஜுகேஷன் கொடுத்த உடனே அந்த ஆள் ஒரு நபர் ஒரு தரமான இந்த நாட்டுக்கு தேவையான ஒருத்தர் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. தட் இஸ் நாட் த ஒன்லி திங் விச் யூ கேன் மேக். ஒருத்தர் நல்ல புத்திசாலியாக இருப்பார், பணம் படைக்கலாம், கோடி ரூபா சம்பாதிக்கலாம். பட் அவருடைய நம்மளுடைய சொசைட்டிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நில்லாக இருக்கும், பூஜ்யமாக இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு உணர்தல் இருக்காது. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிப்போம், நம்மளுடைய டேலண்ட்டோ நம்மளுடைய திறமைகளோ இல்லை நான் அச்சீவ் பண்ணுவதோ இட் இஸ் அ சோஷியல் குட். அது சமுதாயம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம். நான் இன்னைக்கு என்னைக்குமே நினைப்பேன், ஆஃபீஸராக இருக்கும்போது நான் ஆஃபீஸராக நான் படித்தது மட்டும் இல்லை, பிரதருக்கு தெரியும், இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். எங்களை மாதிரி எத்தனை லட்சம் பேர் அதை எழுதியிருப்பாங்க அந்த பரீட்சைன்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய புத்திசாலி இந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியல, என்னுடைய திறமைசாலி என்னுடைய நிறைய படித்தவர் இந்த பரீட்சையில் பாஸ் ஆக முடியல. பட் சம்ஹவ் எல்லா ஃபேக்டர்ஸும் ஒர்க் ஆகி எனக்கு இந்த விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அதில் சொசைட்டியோட படத்தில் படிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், நான் கட்டின ஃபீஸ் 100 ரூபா 200 ரூபா இருக்கும். எத்தனையோ ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் மேலே கிட்டத்தட்ட அந்த டைம் சொல்லுவாங்க 90,000 1 லட்சம் செலவழிக்கிறாங்க ஜேஎன்யூவில் ஒருத்தர் மேலே அப்படின்னா. அவ்வளோ ஃபீஸ் கட்டி நான் படிக்கல, மக்களோட வரி பணத்தில் தான் படித்தோம். அதே மாதிரி எனக்கு இந்த கிடைத்த வேலை என்பது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனோம், இந்த வேலை கிடைச்சது. நான் தான் திறமைசாலி, என்னால் தான் இந்த போலீஸ் வேலையை நல்லா பண்ண முடியும்னு கிடைக்கல. அதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்தது. இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் அன் ஆக்சிடென்ட் ஆல்சோ தட் வி ஷுட் அக்செப்ட் டு கிவ் பேக் வாட் சொசைட்டி நீட்ஸ். அந்த ஒரு ஹம்பிள்னஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதுதான் ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ ஆல். நான் இங்கே இருக்கிறது எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கணுமே தவிர என் திறமையால் நான் இருக்கேன், நான் ஏதோ ஒன்று கொடுப்பேன் சொசைட்டிக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருந்து எடுத்துடணும். முன்னோர்கள் என்னோட இன்ஸ்பிரேஷன் பர்சன்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. நந்தகுமார் சாரில் ஆரம்பித்து இன்னைக்கு பர்வீன் சுல்தானா மேம் வரைக்கும் அவங்களுக்கு முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த இனிய நாளில் ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அது போகிறதுக்கு முன்னாடி என்னோட உயிரில் கலந்த என்னோட ஆனந்தம் ஃபேமிலிக்கு முதற்கண் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விழாவா மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தொடங்குறதுக்கான ஒரு விதை போடுற இடமா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அலுமினிஸ் எல்லாமே அண்ணாக்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெறும் படித்து முடிச்சுட்டு போயிட்டு இந்த ஆனந்தம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் கல்விக்கும் தன்னை பார்த்துக்கிற தன் குடும்பத்தை பார்த்துக்கிற மாணவர்களாக இருக்கிறத தாண்டி இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதா தொடர்ந்து நான் ஃபர்ஸ்ட் இயரில் சேர்ந்ததுலேருந்து வலியுறுத்திக்கிட்டு வர்ற விஷயம். அது வலியுறுத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணாக்களுமே, ஏன்னா நான் சென்னையில் படித்ததுனாலையும் ஆனந்தம் ஆஃபீஸ் அடிக்கடி விசிட் பண்ணதுனாலையும் உங்கள் எல்லாரை விடவும் அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் அவங்க கூட எனக்கு கிடைச்சிது. அவங்க அந்த மாதிரிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மத்தியில் நம்ம அதே மாதிரி இருக்கணும், நம்ம ஆனந்தம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு இனிஷியேட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதாங்க இது விஷயம். ஒரு 2 இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு நான் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ திவ்யாக்கா பேசினாங்க இல்லையா, திவ்யாக்கா பேசையில் எனக்கு அந்த இன்சிடென்ட் பழசு ஞாபகம் வந்துட்டு போயிட்டுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வாங்கின சேலரி 12,000, என்னோட காலேஜ் சீனியர் அவங்க.
அக்கா இருக்கையிலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனந்தம்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னன்னா, ஏதாவது நம்ம சோசியல் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அக்காட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஏன்னா எங்களுக்கெல்லாம் சீனியர் அவங்க தான். நாங்கள் 3வது பேட்ச், அவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆனந்தம்ல. அவங்க போனால் நான் சொல்லுவேன், அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் வாங்குற சம்பளத்தில் நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்க்கா, நல்ல ஒரு மெமரபிளான விஷயம் செய்யணும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அக்கா வாங்கின சம்பளம் 12,000ங்க ஃபஸ்ட்டு மாதம். எனக்கு நல்லா தெரியும், வெறும் 12,000 தான் அக்கா சேலரி வாங்கினாங்க. அதில் 6,000 அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு போயிடுச்சு. மிச்சம் கையில் இருந்தது 6,000 தான். இல்லைனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நம்ம சொல்லிட்டோம்ல ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மிச்சம் இருந்தக்கூடிய, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5,500 தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க. குணா நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை பண்ணு, நீ கூப்பிடு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா முடிச்சு வெளில போன டைமில் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு சென்னையில் 50 குழந்தைங்களுக்கு அன்னைக்கு அந்த 5,500 வச்சு நாங்கள் சாப்பாடு 3 நேரத்துக்கு போட்டோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க லேக்ஸில் வாங்கலைங்க, வெறும் அந்த மனசு தான் இன்னைக்கு அவங்கள வந்து லேக்ஸில் வாங்க வச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அது ரீகால் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே உள்ள ஒரு அலுமினியும் ஏதோ தன்னோட பங்குக்கு அங்கங்கே சிறு சிறு விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதை தாண்டி எப்படி கன்ஜெக்டடாக ஒரு 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 வேலை நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, கலந்தால வச்சு 1 அலுமினி 1 ஸ்கூலுங்க. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னாங்க, எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமே. 1 அலுமினி 1 ஸ்கூலுங்க. இது என்னோட லைஃப்பில் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு என்னோட இன்சிடென்ட்டை நான் 2 இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, என்னோட ஒரு இன்சிடென்ட்டை நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன் உங்கள்கிட்ட. நான் பேராவூர்ணி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூர்ணிங்கிற குக்கிராமங்க. அங்கேருந்து வரையில ஆனந்தம் வந்துட்டு நான் ஆனந்தம்க்கா அடுத்தடுத்து நான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணையில் எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை பேராவூர்ணி சரௌண்டிங்கில் இருந்துங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டோ தேவைப்படுற பசங்க நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேங்க. ஏன்னா யாருமே ஆனந்தம் மாதிரியோ ஆனந்தம் மாதிரி வேறு சில அமைப்புகள்லையோ யாருமே இல்லை. இப்போ யாருமே இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? அவங்களுக்கு தகுதியான மார்க் கிடைக்கலையா, இல்லை உண்மையான பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்தது. நானே ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால, ஏன்னா நான் ஆனந்தம் அப்ளை பண்ணேங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு வருஷமாக ஆனந்தம்லேருந்து அமுச்சிக்கிட்டே இருந்தாங்க, யாராவது ரெஃபர் பண்ணுங்க. எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து தூக்கி வர வச்சிருவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேங்க. நான் ஆனந்தம்ல வந்துட்டேன் இல்லையா, நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்த டைமில் என்னால் அந்த டைமில் காசு கொடுக்க முடியாது. ஆனால் நான் இந்த அடுத்த ஒரு 4 வருஷத்தில் ஆனந்தம் மாதிரி என் ஊரில் இருக்கக்கூடிய தேவைப்படுற பசங்க அப்படி இருக்கவங்க, ஆனந்தம் மட்டும் இல்லை ஆனந்தம் மாதிரி எத்தனையோ அமைப்புகள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாருக்கும் நான் கைட் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேங்க. அதில் என்ன மட்டுமே 30 பேருக்கு கைட் பண்ணி இன்னைக்கு இருக்காங்க. இங்கே செந்தில் இருக்கான், ஹரிகரன் இருக்கான், இவங்க எல்லாம் எங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க. நான் வர்றப்ப எங்கள் ஊர்லேருந்து ஒரே ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் சார்ந்து இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரையாரிட்டி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த அவேர்னஸோட யார் இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு ஸ்கூலாக போய் பேசினேன், இங்கே இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு பண்ணேன். அப்போ என் ஒரு ஆளாலேயே இந்த ஒரு 30 பேர் 40 பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால இந்த 1 அலுமினி 1 இனிஷியேட்டிவ்க்குள்ளே நான் வந்துடுறேன். என்ன விஷயம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தங்களும் ஏதோ ஒரு ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சுட்டு தானே வந்திருப்போம். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான் இங்கே உட்காந்துருப்போம், அலுமினிஸ் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பணம் நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டிங்க உங்களுடைய ஸ்கூலுக்கு இன்றைக்குமே பேசிக்கான சில விஷயங்கள் இன்னைக்கு ஸ்டாஃப்ஸாக இருக்கவங்களுக்கு கூட தெரியலைங்க. இப்போ நீங்கள் ஒருத்தங்களும் ஒரு தத்தை எடுத்துக்கங்க, ஒரு ஸ்கூல் தத்தை எடுத்துக்கிறீங்களோ இல்லை ஒரு இன்சார்ஜ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ. ஏன்னா எல்லாருமே ஒரு 3லேருந்து 4 கண்டிப்பாக நானும் ஒரு 3 ஸ்கூல் படித்தேன். 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 10வது வரைக்கும் ஸ்கூல், 11வது 12வது ஸ்கூலு. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆனந்தமுடைய கைண்ட் ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க, இல்லை அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கங்க, இல்லை கட்டளையாக எடுத்துக்கங்க. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஊருக்கு போகையில் உங்கள் ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாருமே முடிவு எடுத்தது தான். இங்கே உள்ள பெருமக்களுக்காக நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க இந்த பசங்களுக்கு தேவையான கைடன்ஸுங்க, நீங்கள் உங்கள் டயத்தை கொடுங்க. எப்படியெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி கொடுங்க, கெரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக கொடுங்க, எப்படி ஒரு கைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம். அது டீட்டெயிலான ப்ரொபோசல் வந்து ஆனந்தமில் அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனந்தம் இந்த ஹால் வரப்போ நான் ஆக்சுவலாக அது வரைக்கும் அந்த ஃப்ளையர் பார்க்கவே இல்லை. ஃப்ளையர் பார்க்க வரப்போ, ஏன்னா இன்றைக்கி என்னோடய டிரைவர் இல்லையா, அதனால நான் சரி ஒரு ஓலா பிடிச்சி வந்துட்டேன். நான் என்னோடய சாண்ட்ரோ கார் தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் ஏசி ஒர்க் ஆகலை. சரி அது வந்தால் இந்த வெயிலில் கொஞ்சம் சரி ஈவினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக சரி ஓலா பிடிச்சி வந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி என்னோடய கார்லேயே வந்துருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த ஓலா உள்ளே ஏறினோன்னே அந்த வெஹிக்கிள் வந்து அவ்வளோ நாஸ்தியாக இருந்தது. சரி இதுக்கு என் காரே பரவாயில்ல, அது எப்பயோ வாங்கின காரு, அதை ஓட்டிகிட்டு வந்துருக்கலாம்னு யோசித்தேன்.
இங்கே வந்த உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட நான் அது வரைக்கும் என்ன ஹால்னா அது அங்கே ஒரு மெயின் ஆடிட்டோரியம் இருக்கேன் அதுன்னு நினச்சி அப்புறம் எடுத்து பார்த்தா ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு இருந்தது. ஓ ஸ்டீவ் ஜாப்ஸ், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பையன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அது என்னமோ தெரியல, இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன ஆளுங்கள்லாம் அதுவும் இந்த 6th ட்ராப் அவுட் ஆன ஆளுங்க அவன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தான். ஒன்று ஏஆர் ரஹ்மான், அவன் ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருந்தான். ஏஆர் ரஹ்மான், அப்புறம் கமலஹாசன், ஸ்டீவ் ஜாப்ஸு, எயின்ஸ்டைன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தான். யோசிச்சுட்டு இருந்தான், ஒருவேளை நீ ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான், என்னையும் இந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகி பண்ணிடக்கூடாதா அப்படின்னு. அவன் என்னன்னா இப்போ காரணத்தை தேடுறான். சி இஸ் ரீசனிங் அவுட். இப்போ உங்ககிட்டலாம் நீங்கள் நல்லா படிக்கிற பசங்க, உங்ககிட்ட பேசுறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லா படிக்கிறவங்க கிட்ட நல்லா படிக்காதவங்க கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகிடலாம், ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பசங்களுக்கெல்லாம் அறிவு ஒன்றும் பெருசாக தேவையில்லை, அதனால சரி அப்படின்னு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அழகாக சொன்னாங்க சகோதரி, இந்த பிரபஞ்சத்தில் நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு வந்துடும் அப்படின்ற அதுதான் அந்த என்னுடைய கருத்தும் கூட. நான் நிறைய காலேஜஸில் பார்க்குறது அக்ராஸ் சவுத் இந்தியா, வெதர் இட்ஸ் அ ப்ரீமியர் பி ஸ்கூல் ஆர் வேர் இட் இஸ், கை தட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் அப்பப்போ ராபின் சர்மா இவங்களெல்லாம் எழுப்பேன். ராபின் சர்மா அப்பப்போ சொல்லுவார், செலிப்ரேட் யுவர் சக்ஸஸ், உன்னை தவிர வேறு யாருமே செலிப்ரேட் பண்ண முடியாது, நீ தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. there is a very good quote in this world which I strongly believe. There are only 2 kinds of people in this world, friends and friends to be. அப்படி எனக்கு அறிமுகமானவர் திரு தரணி, அன்பு சகோதரர் செல்வகுமார் அண்ணானே சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் இளமையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு அறிமுகமான ஒரு நல்ல நண்பர் மிஸ்டர் தர்மராஜன் ஐபிஎஸ். எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஹி ரீட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். அது எனக்கு இன்னொரு பெரிய இது. எங்கள் கவர் ப்ரைஸை வர அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இட்ஸ் அ குட் திங். அப்புறம் எப்பவும் போல் பல பேர் மத்தியில் பல லைக்ஸ் வாங்கி கொண்டிருக்கின்ற என்றும் இளைஞராக இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் ஐஆர்எஸ், அப்புறம் சதீஷ்குமார். நீங்கள் நல்ல டீ சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவர் ஆஃபீஸ்க்கு போங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது அங்கே ஒரு கெட்டில் வச்சுருப்பாரு, டிஃப்ரெண்ட் டீஸ் ஹீ சர்வ்ஸ். சார் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனாலும் போயிருங்க. நான் இப்போ ஆஃபீஸ் எங்கேயோ மாற்றிட்டாரு, இப்போ பெசன்ட் நகர் போயிட்டார். முந்தையாவது பக்கத்தில் இருந்தார், ரொம்ப பக்கத்தில். இப்போ பெசன்ட் நகர் எப்படி தேடி போயிடுறேன். டிஃப்ரெண்ட் டீ, அது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தருவார். ப்ளஸ் அவருடைய இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இதாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளோ பேர் நம்புறீங்க இதை? இப்போ இதே யோசிச்சு கை தந்துறீங்க. பரவாயில்ல, உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் பொள்ளாச்சியில், மயில்சாமின்னு. அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தோன்னே இந்த வார்த்தை தான் சொல்லுவார், வாழ்க்கை வாழ்வதற்கு. நமக்கே ஒரு இதாயிரும். ஸோ இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கரெக்டு, எல்லாம் ஓகே. பட் இதுக்கு என்னென்ன தேவை? பணம் தேவையா? இல்லையா? சரி, சூப்பர். படிப்பு, ஆர்வம், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே தேவை. வீடு, வசதி, மனைவி, கணவன், உறவு முறை, பிரச்சனை எல்லாமே தேவை. இது எல்லாமே தாண்டி ஒன்று இருக்குது, இதுக்கு இது ரொம்ப தேவை. என்ன? தன்னம்பிக்கை. அதையும் தாண்டி, அப்புறம் அதையும் தாண்டி மன நிம்மதி. எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கப்பா. ஆனந்தம், இதுதான்ப்பா மெயின் எசன்ஸு. இதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. ஒரு முறை ஒரு காலேஜில் பேசுகிறதுக்கு பாரத் மேட்ரிமோனி முருகவேல் ஜானகிரமனை நான் கூப்பிட்டேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு நான் டாபிக் நானே வச்சுக்கிட்டேன். நீங்களே ஏதோ வைங்க ஜெயராம் அப்படின்னாரு. அவர் வந்தார், என்ன ஜெயராம் மகாத்ரியா மாதிரி ஒரு டாபிக் வச்சுருக்கீங்க, நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் பல பேரோட லைஃப்பை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மாற்றிட்டு இருக்கீங்க. அது அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை. பட் அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன்லாம் வரும். நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், எல்லாரும் லைஃப்லேயும் இருக்கிறது தான். பட் அதை தாண்டி ஹீ மேக்ஸ் த்ரூ ஹிஸ் என்டர்பிரைஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அப்போ அதை வச்சுட்டு அவர் நிறையா பேசினார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆனந்தம்ங்கிறது நம்ம எல்லாருமே அதை தேடி தான் போகிறோம். இன்றைக்கி பல சத்குருக்கள் பல பேர் அதை தான் நமக்கு ஒரு எசன்ஸாக தர்றாங்க. வி கோ அஸ் சீக்கர்ஸ். அந்த ஒரு ஆனந்தம்ங்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வை, ஒரு மாற்றத்தை, உண்மையான மாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்ற திரு செல்வகுமார் அவர்களுக்கும் அவருடைய என்டையர் டீமுக்கும்
hats off to them and I am so thankful to him for inviting me for this function. First நான் ரொம்ப தயங்கினேன், சார் என் ஃபோட்டோலாம் போடாதீங்க அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் அப்படியே நான் பில்டப்லாம் தரல, உண்மையாகவே நான் யோசிப்பேன் எதுக்கு நான் உங்களோட இருக்கேன், ஒரு வாலண்டியராக இருக்கேன். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர்ஸ் வரும்போது முன்னாடி இருந்து கேட்குறத நமக்கு ஒரு பரவசம், ஒரு சின்ன இன்சைட்ஃபுல்னஸ் ஏற்படுத்தும். இல்லை நீங்கள் தரணும் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு சார் உங்களுடைய ப்ரொஃபைல் அனுப்புங்க அப்படின்னாரு. அதுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி யோசித்தேன், சார் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ யூஸ் டு ரைட் லாட் ஆஃப் லெட்டர்ஸ். இன்றைக்கி அந்த லெட்டர் ரைட்டிங்கே மாறிடுச்சு. பையனுக்கு வந்து கவரில் டூ அண்ட் ஃப்ரம் எங்கே எழுதுறதுன்னு தெரியாத ஒரு காலமாக மாறிடுச்சு. நான் அப்போ வந்து சுவாமி சின்மயானந்துக்கு ஒரு லெட்டர் அனுப்பினேன் டியூரிங் மை காலேஜ் டேஸ். சுவாமிஜி வந்து இன்றைக்கி எனக்கு நல்லா இன் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஐ ஹேவ் இஸ் லெட்டர். ரொம்ப அருமையான பிளாக் இங்கில் தான் எழுதுவார். சாலிட்டேஷன்ஸ்லாம் போட்டு ஹரி ஓம்லாம் போட்டு எழுதுவார். ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் இன் மை செகண்ட் லெட்டர் டு சாமிஜி கேன் ஐ ஹேவ் அ ஃபோட்டோகிராஃப் யுவர் செல்ஃப். சாமிஜி அதுக்கு அருமையான ஒரு லெட்டர் அனுப்பினார். டியர் ஜெயராம், I do not have the photograph of myself. I have only the original which is not available. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. நான் அதிலிருந்து நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து அப்கோர்ஸ் என் ப்ரொஃபைல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பெரிய லெவலெல்லாம் படிக்கல, அரியர்ஸ்லாம் வாங்கி அப்படி எப்படி படித்தேன். பட் அந்த உத்வேகம் இருந்தது, ஒரு மாற்றம் நம்ம ஏற்படுத்தணும், நம்ம முன்னேறணும், நம்ம மற்றவங்களுக்கு வந்து இதாக இருக்கணும். இப்போ நீங்கள் நிறைய காலேஜில் போனீங்கன்னா நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பான். அதில் ஒருத்தர் வந்து 9.5 lakhs சிடிசிக்கு மேலே வாங்கிடுவான். மற்ற 10 பேர் வந்து அந்த 3 lakh சிடிசிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இவன்லாம் யோசிப்பான், இவன் எப்படா இவன் வந்து இந்த மாதிரி வந்தான் அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு குரூப் ஆஃப் லீக் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் தே ஆர் பிரிங்கிங் சேஞ்ச். இப்போ டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம் மாதிரி, மிஸ்டர் தர்மராஜன் ஐபிஎஸ் மாதிரி, மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ் மாதிரி, இவங்கெல்லாம் தான் அந்த ரியல் சேஞ்ச் மேக்கர்ஸ். அவங்களுக்கு அந்த உத்வேகம் எங்கேயோ வந்திருக்கு. இப்போ என்னுடைய நண்பர்கள் சில பேரில் வந்து டெல்லியில் அப்போ வந்து ஜேஎன்யூவில் போய் எல்லோரும் இருப்பாங்க, எப்படியாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடணும் அப்படின்னு கனவோடல இருந்திருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி சில பேர்லாம் வந்து டாப் லெவல் ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சில பேர் வந்து அப்படியே இருந்திருக்காங்க, சரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் போகணுன்னு ஒரு தாசில்தார் லெவலோட அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் நான் அந்த வார்த்தையை சொல்லணும். அந்த உத்வேகம் வந்து இருந்தனால தான் இவங்களால் அந்த மாற்றத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்த முடிஞ்சது. அவங்களும் ஒரு கம்யூனிட்டியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனந்தம் அமைப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி வந்துட்டுருக்கு. அதுக்கு எந்த அண்டர்லைன் ஸ்டேட்மெண்ட்டும் தேவையில்லை. ஐ எம் ஸோ indebted to செல்வகுமார் அண்ணா அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு கெட் இன்வால்வ் இன் திஸ் ஆனந்தம் ஃபேமிலி. தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நீங்கள் தருகின்ற உற்சாகம் என்னையும் இளமையாக வைத்திருக்கு. தேங்க்யூ. பேச்செல்லாம் நம்ம யூடியூப்ல கேட்டு கேட்டு புல்லரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வரோம். நானும் அதே மாதிரி தான். ரொம்ப பெருசாக அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை. உங்களெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் படலை. ஒன்று ஆனந்தம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா மேபி உங்களை மாதிரி ஒரு நல்ல காலேஜில் ஒரு நல்ல டிகிரி படிச்சிருக்கலாம், பார்ட் டைம் படிச்சிருக்க தேவையில்லை, சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. ஒரு வேளை அந்த நான் சென்னை வந்தது 1999 2000 வந்தேன் சார். 10th முடிச்சுட்டு எங்கள் அப்பாவால் என்னோட பாலிடெக்னிக் ஃபீஸ் கட்ட முடியல. அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு பெயிண்டர். அவர் சரி வந்தார வாழ வைக்கும் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு மயிலாடுதுறை நேட்டிவ். மயவரம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கா, சென்னை இருக்கான்னா சென்னை தான் இருக்குது. ஏன்னா எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நிறைய சொந்தங்கள் கொடுத்து ஒரு 1000கணக்கான வீடு இது வரைக்கும் கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அது சென்னை மாதிரி ஒரு பார்ட் டைம் டிப்ளமா பண்ணேன் நான். பட் வேலைக்கு போயிட்டு செல்வா சார் மாதிரி ஒரு நல்ல உள்ள அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற ஒரு மொபைல் வேர்ல்டில் வந்து ஈஸியாக வந்து இங்கே இருக்கிற நீங்கள் என்னோட கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் தான். இவங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஆக்சுவலாக அவர் இப்போ அவங்க பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து பிஸ்னஸில் சர்வைவலே ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம கண்ட்ரி மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நேஷனில் வந்து சர்வைவல் வந்து ரொம்ப ஆஃப்டர் கோவிட் வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு. ஒரு குழந்தைய படிக்க வச்சு தான் அவங்க தலைமுறையே மாறிடும் சதீஷ், அதனால தான் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இப்போ நான் வந்து சென்னை வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒரு 3 நாள் அந்த பாப்பா சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கம்பெனி மாறினேன்.
அதே மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். பெரிய கம்பெனி போகும்போது இங்கிலீஷ் தெரியாது. இன்னைக்கு என்னை தவிர என் கம்பெனியில் இருக்கிற எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. எல்லாரும் MBA படிச்சிருக்காங்க, MS படிச்சிருக்காங்க, டாக்டரேட் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். அறிவுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அறிவுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலையா, இன்னும் நல்லது, தமிழ் புக்கு நிறைய படிங்க. நிறைய தமிழ் புக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய AS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், நிறைய ஜட்ஜஸ்க்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நிறைய பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 200, 300, 500 கவர்மெண்ட் சர்வெண்ட் என்கிட்ட வீடு வாங்கியிருக்காங்க. ஒன்று தான், சத்தீஷ்ட போயிட்டு வீடு வாங்கணும்னா அவன் வீடு மாதிரி கட்டி கொடுப்பான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. 2-3 விஷயம் சொல்லலாம். எனக்கு உண்மையிலே உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இந்தியா வந்து உங்களை மாதிரி இளைஞர்களால மென்மேலும் நல்லா வளரும். நீங்க எல்லாரும் வேலைக்கு போறீங்க, அதுல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு ஆண்டர்பிரனரா கிரியேட் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்ம ஸ்டேட்டும் சரி, நம்மளோட இந்தியாவும் சரி மென்மேலும் வளரும். வேணா இன்னும் 1-2 நான் சொல்லலாம். நான் இதுவரையும் ஆனந்தம் கூட பெருசா பயணிக்கல. ஓரளவுக்கு கடவுள் வந்து என்னை வந்து, அதாவது என்னோட சென்னையில் என்னோட முதல் மாத சம்பளம் 1500 ரூபாய். ஆனால் நாங்கள் போன மாதம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் கொடுத்த சேலரி 3 crores 3.5 crores ஏதோ கொடுத்தோம் எங்களோட மொத்த டீமுக்கு. அது ஒரு 350 பேர் இருக்காங்க. ஒருவேளை சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமா இல்லை சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரீ சேல்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸ், மேபி சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா எங்கள் டோர் எப்பயுமே திறந்துருக்கும். அது வந்து, அதாவது